என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கொஞ்ச நாள் என் கூட சரியா பேசுறதே இல்லை. என்னடா பிரச்சனை ஃபோன் பண்ணி கேட்டா சொல்றான், அவன் வந்து ஒரு பயங்கரமான விஜய் ஃபேனா அண்ட் அஃப்கோர்ஸ் டிவிக்கு சப்போர்ட் பண்றானா. நான் வந்து அவங்க பார்ட்டியை வந்து அட்டாக் பண்ணி பேசுறேன்னா அதனால வந்து எங்கிட்ட அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து சொன்னேன், இங்க பாரு முன்னாடி வந்து விஜய் நடிகரா இருந்தாரு, ஓகே. இப்போ வந்து இஸ் இன்டு பாலிடிக்ஸ் அண்ட் ஒரு பப்ளிக் லைஃப் வந்துட்டாருன்னு சொன்னா அவங்க ஸ்டாண்ட் எடுக்க தான் செய்வாங்க. சரி, உனக்கு விஜய் பத்தினா உங்ககிட்ட விஜய் பத்தி நான் பேசல, அவ்வளவுதானே, நமக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்ல அவன் கன்வின்ஸ் ஆகவே இல்லை. நம்ம ஏற்கனவே வீடியோ பேசிருக்கோம் இல்லையா, இந்த வீடியோ தான். அதில் அரசியல்காரங்கள் நட்பை இழக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல இது ஒண்ணு போடா அப்படின்னு நானும் போயிட்டேன். அதுக்கப்புறமா திங்க் பண்ணி பார்த்தேன், அவனை பத்தி திங்க் பண்ணி பார்த்தேன். சரி, ஆக்சுவலா வந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி, உங்க ஃபேமிலியில யாருமே வந்து படிச்சது இல்ல. இவன் தான் இவன் காலேஜ் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்ன படிக்கணும் எல்லாம் அவனா முடிவு பண்ணி அவனே படிச்சு அவனே அங்கே லோக்கல் ஹெல்ப் வாங்கி இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கிட்டு 21 வயசுலலாம் வந்து நல்ல வேலைக்கு போயிட்டான். 22 23 வயசுல வந்து பேங்க் லோன் வாங்கி அவங்க சொந்த ஊர்ல வீடு கட்டிட்டான். அவங்க அப்பா அம்மாவெல்லாம் ஃபிளைட்ல கூட்டு போனான். ஒரு சச் அ நைஸ் ஃபெலோ. அவனை பத்தி நான் பல பேர்கிட்ட வந்து நான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா சொல்லியிருக்கேன். என்னுடைய ஜூனியர்ஸ் கிட்ட நிறைய பேர்ட்ட அவனை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அவன் வந்து இந்த மாதிரி பேசுறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போதான் ஐ ஜஸ்ட் டுக் அ பிரேக் அண்ட் திங்க் பண்ணி பார்த்தேன். இவனோட 20 வயசு 22 வயசுல வந்து இவன் எப்படி இருந்தான், எப்படி ஃபேமிலியை வந்து அடுத்த கொண்டு போனான், அதெல்லாம் எனக்கு தெரியும். அதே 21 22 23 வயசுல வந்து விஜய் என்ன பண்ணாருன்னு திங்க் பண்ணி பார்த்தேன். சரி, இவன் இங்க வந்து ஒரு கம்பெனில இவனா படிச்சு இவனே வேலை பார்த்து செட்டில் ஆயிருக்கும் போது அவர் விஜயோட 21 வயசுல இருக்கும் போது அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவங்க அப்பா விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போய், சார் இந்த மாதிரி நான் வந்து என் பையன் நல்ல கொள்ள சேர்த்து விட்டேன், பாத்துல டிராப் அவுட் வெளியே வந்துட்டான், அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தேன், ஃபிளாப்பு, இப்போ ஒரு லான்ச் பண்ணி ஆகணும், நீங்க வந்து ஒரு படத்துல செந்தூர பாண்டி படத்துல வந்து ஒரு கணவன் நடிச்சீங்கன்னு சொன்னா நான் அப்படியே அவனை தம்பியாக்கி பிக்கப் பண்ணிடுவேன்னு சொன்னதுக்கு விஜயகாந்த் வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவங்க அப்பா தான் பெருமையா பேசினாரு. தென் அதுக்கப்புறம் அந்த படம் ஹிட் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் ரசிகன் ஒரு படம் வந்து சங்கவி கிட்ட பேசி, அதுக்கு முன்னாடி நீங்க எஸ் எஸ் படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வல்கரான சீன்ஸ் இருக்கவே இருக்காது. இப்போ மான ஹீரோ ஆகும் போது தான் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து வச்சாரு. ஆக்சுவலா இளமையானங்கிற பேர்ல நிறைய வல்கர் ஆபாஸ் வந்து சோப் போடுறது இந்த மாதிரி சீன்லாம் வச்சாரு. அண்ட் படமும் ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஜஸ்ட் கம்பேரிங், பூவே உனக்கு வரும்போது விஜய்க்கு 23 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 23 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து எத்தனை படம், நிறைய நெப்போ கிட்ஸ் இருக்காங்க. விஜய் அளவுக்கு அவங்க அப்பா சப்போர்ட் பண்ண அளவுக்கு கேஸ் பண்ணாலும் சொல்லவே முடியாது. இஸ் அ கிரேட் ஃபாதர். ஆக்சுவலா இந்த பையன் என் ஃப்ரெண்டு வந்து 23 வயசுல செட்டில் ஆயிட்டான் லைஃப்ல. அவங்க அப்பா அம்மாவை வேற எங்கேயோ கொண்டு போயிட்டான் வாழ்க்கையில. எனக்கு என்ன புரியல, நான் ஓகேடா தம்பி நண்பா, விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோ உனக்கு வச்சுக்கோ. நீ பெரிய ஹீரோடா, அதே எப்படா நீ மறந்த? எனக்கு அதான் எனக்கு புரியல சீரியஸா. எனக்குமே ஒரு நடிகரை பிடிக்கும், நானும் ஒரு நடிகர்களோட ஃபாலோவராக இருக்கேன், எல்லாம் ஓகே தான், ஃபைன், நோ இஷ்யூஸ். பட் நம்ம லைஃப்ல நம்ம தானே ஹீரோ. எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க தயவு செஞ்சு.